தற்போது தாம்பரம் பகுதியில் உள்ள நிலவரம் என்ன, எந்த பகுதியில் குறிப்பா இருக்கிறீங்க? மைதிலி, காலை முதல் நாம் இந்த பகுதியில் தான் இருக்கிறோம். தற்போது செம்பரம்பாக்கம் ஏரி மிகப்பெரிய அளவில் அதனுடைய உபரி நீர் திறந்து விட்டிருக்கிறபடியினால் அந்த வெள்ளமானது, அதாவது பல்லாவரம், குரம்பேட்டை, தாம்பரம் இதை தாண்டி இருக்கிற இந்த சுற்றுவட்டார பகுதிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் அது சூழ்ந்திருக்கிறது. அதாவது இந்த பகுதியில் 10க்கும் மேற்பட்ட இந்த குடியிருப்பு கிராமங்கள் இருந்தது. இந்த பகுதி முழுக்க வெள்ளத்தால் சூழப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருந்து பொதுமக்கள் தற்பொழுது குடியிருப்புகளை விட்டு வெளியேறி சென்று கொண்டிருக்கிற காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. மதுரவாயிலில் இருந்து தாம்பரம் செல்வதற்கு பிரதான சாலையாக இருக்கிற இந்த இன்னர் ரோடு என்று சொல்லக்கூடிய இந்த பிரதான சாலை முழுவதுமாக இந்த செம்பரம்பாக்கம் ஏரி நீர் சூழ்ந்திருக்கிறபடியினால் போக்குவரத்து என்பது மிகவும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் தாம்பரம் என்பது ஒரு தீவை போல மாறி இருக்கிறது. இந்த பகுதியில் தான் அவர்களை மீட்க வேண்டும் என்றால் மீட்பு குழுவாக இருந்தாலும் சரி, அல்லது தீயணைப்பு படை வீரராக இருந்தாலும் சரி, எந்த குழுவாக இருந்தாலும் சரி இந்த சாலையை தான் கடந்து செல்ல வேண்டும். தற்பொழுது 2 தினங்களாக தாம்பரத்திற்குள் நுழைய முடியாமல் பேரிடர் மீட்பு குழுவினர், அதாவது NDRF படையினர் இங்கேயே தங்கி முகாமிட்டிருக்கிறார்கள். இந்த தண்ணீரை எப்படி கடந்து செல்வது என்பதை குறித்து அவர்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம் மிக குறைவான தண்ணீர் தான் என்று நான் சொல்ல வேண்டும். என்றால் இதற்கு அடுத்தபடியாக இன்னொரு பகுதி இருக்கிறது, தாழ்வான பகுதி. அந்த பகுதியில் செம்பரம்பாக்கம் ஏரியானது முழுவதுமாக பறந்து விரிந்து இந்த காட்டாற்று வெள்ளம் போல இந்த சாலையை அடித்து நொறுக்கி இருக்கிறது. இதனால் தாம்பரம் பகுதி குட்டி தீவை போல காட்சியளிக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த அனகாபுத்தூர் பகுதியில் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த பகுதியில் தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் இந்த மழைக்காக ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். உயிரிழந்தவருடைய சடலத்தை வெளியில் கொண்டு வருவதில் கூட தற்போது சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அவர் நேற்று இறந்ததாக சொல்லப்படுகிறது. அவருடைய உடலை இந்த தீவுக்குள் இருந்து வெளியில் கொண்டு வர முடியாமல் அந்த உறவினர்கள் தவித்து வருவதாக இந்த பகுதி மக்கள் சொல்கிறார்கள். இறந்தவர்களுடைய உடலை வீட்டின் கூரையின் மேல் வைத்து அவர்கள் தற்போது பாதுகாத்து வருவதாக மட்டும் தகவல் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, இந்த பகுதியில் கடந்து செல்கின்ற வாகன ஓட்டிகள் மிகப்பெரிய சிரமத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த பகுதியில் இதுவரை எந்த மீட்பு குழுவும் எங்களை பார்க்கவில்லை. நாங்கள் எப்படி தாம்பரத்துக்கு செல்வது, தாம்பரத்திலிருந்து நாங்கள் எப்படி வெளியேறுவது என்பது மிகப்பெரிய சிக்கலாகி இருக்கிறது என்று மக்கள் சொல்கிறார்கள். நாம் பார்த்த வரையில் இந்த பகுதியில் ஏராளமான குடியிருப்புகள் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. எல்லோரும் மேல் மாடிகளில் நின்று கொண்டு, மேல் தளங்களில் நின்று கொண்டு கையை அசைத்து எங்களை காப்பாற்றுங்கள் என்ற அபயக்குரலை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் 2 தினங்களாக தண்ணீரிலேயே சிக்கிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் குடிப்பதற்கு வெறும் தண்ணீர் மட்டும்தான் எங்கள் இடத்தில் இருக்கிறது. உண்பதற்கு உணவு, அடிப்படை வசதிகள் இல்லாமல் நாங்கள் தொடர்ந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்கள் கூட பரவாயில்லை, ஓரிரு தினங்களாக சமாளித்துக் கொள்ளலாம். பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் எல்லாம் உள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எப்படி மீட்பது? இதுவரையில் எந்த குழுவும் இந்த பகுதிக்கு வரவில்லை என்ற குற்றச்சாட்டினை முன்வைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த பெருத்த மழையானது மேலும் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவலை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிற நிலைமையில் இந்த மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அச்சம் எழுந்திருக்கிறது. சென்னையை விட்டு வெளியேறி விடலாமா என்ற சூழ்நிலை கூட நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். என்றால் எங்களது வீட்டில் முழுவதும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது, ஆக்கிரமித்து விட்டது. எங்களது உணவு, உடை எல்லாம் போய்விட்டது, பறிபோய்விட்டது. நாங்கள் தற்போது நிராகரிக்க சாலையிலும் தெருவிலும் நாங்கள் நிற்கக்கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. எங்களுக்கு இதுவரையில் உணவு கொடுப்பதற்கு கூட யாரும் இல்லை என்ற ஒரு பரிதாப நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் என்று மக்கள் தொடர்ந்து நம்மிடத்தில் குறைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வாகனம் இந்த வழியாக கடந்து செல்லுகின்ற பொழுது வாகனங்கள் தொடர்ந்து செயலிழப்பதும் போன்ற நடவடிக்கைகள் ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த பகுதியில் கடப்பதற்காக ஒருவர் தற்பொழுது ரப்பரை தன்னுடைய இடுப்பில் கட்டிக்கொண்டு, ரப்பர் டியூபை இடுப்பில் கட்டிக்கொண்டு அவர் இந்த பகுதியை கடப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். இதே போல பலர் இந்த தண்ணீரை கடப்பதற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது என்று பல்வேறு முயற்சிகளில் இறங்கி அவர்கள் மீண்டும் பின்வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. இவ்விடத்தில் கேட்போம், நீங்க எங்க போனோம், ஏன் இந்த மாதிரி கட்டிட்டு இருக்கீங்க, எந்த பகுதியில் கடக்கணும் சொல்லுங்க. அனாபுத்தூர் போறோம் நாங்க. எங்க வண்டி அங்க நிக்குது. அங்க ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்காண்டி கூட்டு போயிட்டு இருக்கோம். இல்ல, இந்த பகுதியில் ஒருத்தர் இறந்துட்டு தான் சொல்றாங்க. அவர் வெளியில் கொண்டு வரது கூட முடியல. அந்த பகுதியில் வேற யாராவது மீட்பு கூட யாராவது வந்திருக்காங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? இன்னும் எந்த போட்டுமே இங்க வந்த மாதிரி தெரியல. நாங்கள் தான் இப்போ எங்கள் செட்டுக்கு நாங்களே எங்கள் சொந்த இதில் நாங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கயிறு வாங்கிட்டு போய் நாங்களே கட்டி இழுக்கிறதுக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். வண்டி போகிறதுக்கு வசதி இல்லை சார். வண்டி போகணும், இந்த ரோட்டில் தான் போய் ஆகணும். இப்போ முடிச்சூர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதான் மெயின் ரோடு. இந்த வழியாக தான் கிராஸ் பண்ணி ஆகணும். ஆனால் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. அதனால் வண்டி போனால் நடுவில் வண்டி ஆஃப் ஆகிடும். இந்த வண்டி போனால் தான் அங்கே மீட்பு குழுவோ எந்த குழு போனாலும் காப்பாற்ற முடியும்.
மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் மீட்பதற்கு இந்த பகுதியில் எந்த ஒரு மீட்பு குழுவும் வந்ததாக தெரியவில்லை. அதனால் நாங்கள் எங்களுடைய சொந்த முயற்சியில் எங்களது மக்களை மீட்பதற்கான பணியில் நாங்களே இறங்கிவிட்டோம் என்ற நிலைமைக்கு அவர்கள் நம்மிடத்தில் கருத்து சொல்கிறார்கள். இப்படி இன்னும் கனமழை தொடர்ந்து பெய்தால் இந்த மக்கள் என்ன ஆவார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது மைதிலி.